அனைவருக்கும் வணக்கம். 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற லெசன் பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்து ஒரு வீடியோவில் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ பார்க்க போகிறது 2வது வீடியோ. இதில் ஃபுல்லாகவே இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. பட் இதிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இது நிறையா கதை இருக்கும். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நிறையா கதை இருக்கும். பட் படிக்கும்போது கொஞ்சம் புரியாது. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க, கூற்றில் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் முக்கியமானதும் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கேட்டதும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திருவள்ளுவரோட பொருளாதார சிந்தனை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, வள்ளுவர் பொருளாதார கருத்து அப்படின்றத பொருள்பாலில் சொல்லியிருப்பார். 2வது பகுதியான அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் அப்படின்ட்டுருக்கோம். இவர் பொருள்பாலில் சொல்லியிருக்காரு இந்த பொருளாதார கருத்துக்களை பற்றி. அதுக்கப்புறம் பொருள்பால் அப்படின்றது செல்வத்தோடு தொடர்புடையது. ஓகே. வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் வள்ளுவர். மழையை வாழ்வின் பெரும் ஆதாரம் என கூறுகிறார். முக்கியமான ஒன்று. வள்ளுவர் வாழ்க்கைக்கான ஆதாரமாக எதை சொல்கிறாரு அப்படின்னா, செல்வத்தையோ பொருளையோ எதையுமே சொல்லலை, நகையோ பணமோ அப்படி சொல்லாமல் மழையை சொல்கிறாரு. மழை தான் என்னது? வாழ்வின் ஆதாரம். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மழை தான் வாழ்வின் ஆதாரமாக இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை. திருவள்ளுவரோட பொருளாதார சிந்தனை டைட்டில் பார்த்தோம். திருவள்ளுவரின் பொருளாதார சிந்தனை தான். மழைதான் உணவு தருகிறது, மழைதான் பொருளாதார வாழ்வின் அடிப்படை. இவர் சொல்கிறதுமே கரெக்டு தான். பட் அதெல்லாம் ஓகே. வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மை மழையை சார்ந்திருக்கும். இதே போல் அயோத்திதாச பண்டிதரும் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா மக்களின் ஒழுக்க நெறியை மலையோடு தொடர்புபடுத்தி அயோத்திதாச பண்டிதரும் சொல்லியிருப்பார். 8th தமிழ் புக்கில் இருக்கும். அதே போல் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அடுத்தது உற்பத்தி காரணிகள். நிலம், உழைப்பு, முதல், இன்வெஸ்ட்மெண்ட் தான். முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம். ஓகேவா? இதெல்லாம் சொல்கிறாரு. உற்பத்தி காரணிகளாக சொல்கிறாரு. ஒரு குறள் சொல்லியிருக்காரு. பெருமவற்றுள் அவர் நிறைய குறள் சொல்லியிருக்காரு. இங்கே பொருளாதாரத்தோட தொடர்பாக ஒரு திருக்குறள் இருக்குது. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற. அது வேறு ஒன்றும் இல்லை. இதோட பொருள் என்ன அப்படின்னா, அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட சிறந்த பேர் வேறு எதுவும் இல்லை, அறிவில் சிறந்த பிள்ளைகள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வேளாண்மை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வோர், மற்றோர் எல்லாம் பின்னாடி போகிறவங்க தான், தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது தெரிஞ்சது தான். இதை நான் தெரிஞ்சதை திரும்ப சொல்ல விரும்பலை. அடுத்தது இந்த பொது நிதி. இது முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. வள்ளுவரோட பொருளாதார சிந்தனையில் இதை கேட்டுட்டாங்க. பொது நிதி அப்படின்றது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பொது நிதி பற்றி பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம். முக்கியமான ஒன்று. புரியலைன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அவர் பொது நிதி பற்றி என்ன சொல்கிறாரு? பட்ஜெட் பற்றி தான். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொது வருவாய் வர்றது, அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணுறது, அப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறது, நிர்வாகம். அதில் அடுத்து என்ன சொல்லுவார்னா, வருவாய் உருவாக்குதல், வருவாயை சேகரித்தல், வருவாய் நிர்வாகம், பொது செலவு. வருவாயை உருவாக்கணும், பணம் வர்ற வழியை உருவாக்கணும், அடுத்து அதை சேகரிக்கணும், அடுத்து நிர்வாகம், அடுத்தது அதை செலவு பண்ணணும். பொது செலவு பற்றி சொல்லியிருப்பார். இது முக்கியமான ஒன்று. சமநிலை அறிக்கையை பற்றி பரிந்துரை செய்கிறார். ஒரு நாடு அதன் செலவை கட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை. அதை தான் அந்த திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. ஆகார் அளவிட்டின் தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான். எப்போதும் உபரி நிலை இருக்கட்டும். பட்ஜெட்டை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டோட அந்த பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உபரினா எக்ஸ்ட்ரா நிதிநிலை இருக்கணுமா, சில நேரங்களில் சமநிலையாக இருக்கட்டும் அப்படின்றது. ரெண்டுமே இந்தியாவில் இல்லை. ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. உபரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கணுமா, ஒரு பட்ஜெட்டில் எக்ஸ்ட்ரா தொகை இருக்கணும், சில நேரங்களில் சமநிலையாக இருக்கணும், ஆனால் எப்போவுமே பற்றாக்குறையாக இருக்கணும். ஆனால் நம்மளோட பட்ஜெட் எப்படி இருக்குது? எப்போவுமே பற்றாக்குறை தான். ஆனால் வள்ளுவர் சொன்னது இது, பற்றாக்குறை இருக்கக்கூடாது, சில நேரங்களில் சமநிலையாக பட்ஜெட் இருக்கணும், சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா இருக்கணும், செலவு பண்ணதை போக வருவாய் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட நாட்டில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பட் வள்ளுவரோட சிந்தனை இதெல்லாம். அடுத்து பாருங்கள், நான் அந்த செலவு இருக்குது பாருங்கள், பொது செலவுன்னு நம்ம பார்த்தோம். 3 இது நான் சொல்லியிருப்பேன். பொது நிதியில் பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் 3 சொல்லியிருப்பேன்.
அதில் பொது செலவை எப்படியெல்லாம் வள்ளுவர் செலவழிக்க சொல்கிறாரு அப்படின்னா, கவர்மெண்ட்டோட செலவு என்ன மாதிரியெல்லாம் இருக்கும்னா, பாதுகாப்புத்துறை, பொதுப்பணித்துறை, சமூக பணிகள், இது 3க்கும் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. பொது செலவு கவர்மெண்ட் எப்படியெல்லாம் செலவு பண்ணணும்னா, பாதுகாப்பு, பொதுப்பணிகள், சமூக பணிகள். அடுத்து வெளிநாட்டு உதவியை சார்ந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கணும், வெளிநாட்டோட உதவியை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே வெளிநாட்டோட ஒப்பந்தம் போட்டு தான் உள்நாட்டில் அனைத்து பொருட்களும் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, வெளிநாட்டோட உதவியே வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அடுத்து வறுமை, பிச்சை எடுத்தல், இறத்தல், இதை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் உள்ளது, வேறாய் இருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களை தருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இது தேவையில்லை, முக்கியமானது இல்லை. செல்வம் வாழ்வதற்கான வழி என்ற அதுவே இலக்கு இல்லை. இது சொல்கிறது இப்போ இருக்க காலத்துக்குமே பொருந்து தான் செய்யுது. செல்வம்ன்றது வாழ்கிறதுக்கான வழி தான், அதுதான் இலக்குனா அது இலக்கு இல்லை, அது இலக்கே இல்லை செல்வம்ன்றது. ஓகே. அடுத்தது நலம் பேணும் அரசு, இதை பற்றி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நல்ல அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள் இருக்கணும் ஃபஸ்ட்டு, பெருஞ்செல்வம் இருக்கணும். செல்வம் வாழ்கிறதுக்கான வழின்னு சொல்லியிருக்காரு, ஓகேவா, இலக்கு அல்லைன்னு தான் சொன்னாரே தவிர வாழ்வதற்கான வழி செல்வம் தான் சொல்கிறாரு. அதான் பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல் இருக்கணும், வளமும் மற்றும் மகிழ்ச்சியும் இருக்கணும், மக்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கணும். இதை தான் என்ன சொல்கிறாரு, நலம் பேணும் அரசு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்தது மகாத்மா காந்தி, இதுலேருந்து ஆல்ரெடி கொஷின் கேட்டாங்க. இவங்க எல்லாத்துலேயுமே இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றை மாற்றி கொடுக்குறது, ஓகேவா. ஓகே. 1921 இவர் நன்னெறியை அடிப்படையாக கொண்டவர் தான் மகாத்மா காந்தியோட பொருளாதாரம். நன்னெறியை அடிப்படையாக கொண்டது, இதை கூட கேட்கலாம், நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. 1900 பழைய கொஷின் எக்கனாமிக்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லாமே இருக்கும், ஒவ்வொருத்தரோட பொருளாதார சிந்தனையுமே கொஷினாக இருக்கும். 21ஆம் ஆண்டு காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அதுதான் பாவம்னு சொல்கிறாரு. ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் இது எப்படிப்பட்டது, இழுக்கானது, பாவம்னு சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி. தார்மீக மதிப்புகளை புறம் தள்ளும் பொருளாதாரம் உண்மையே இல்லைன்னு சொல்கிறாரு, ஓகேவா. 1924 அது எந்த வருஷம் சொன்னார்னு முக்கியம் இல்லை, என்ன சொன்னார்ன்றது முக்கியம். அடுத்தது இவரோட சிந்தனைகளில் சிறப்பு இயல்பு, மகாத்மா காந்தியின் பொருளாதார சிந்தனையின் சிறப்பு இயல்பு நான் அப்படியே 10 சொல்லியிருக்காரு. அந்த 10மே முக்கியம். நிறைய கொஸ்டின் எடுத்து பாருங்கள், இதை தான் கேட்டிருப்பாங்க. ஒன்றை வேறு ஏதாவது ஒன்று எடுத்து வைப்பாங்க. அந்த 10 அந்த சிந்தனை இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு கிராம குடியரசு சொல்லியிருக்காரு, கிராம குடியரசு. அடுத்து செகண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயந்திரங்களை பாவம்னு சொல்லுவார். தொழில்மயமாதலும் வீடுகளில் தொழில் பண்ணுங்கன்னு சொல்லுவார். சாரி, உற்பத்தியை தான் வீட்டில் பண்ணுங்கள், சிறிய அளவிலான உற்பத்தி பண்ணுங்கள். தொழில்மயத்தையும் சாபக்கேடுன்னு சொல்லுவார், தொழில்மயம் பற்றி பேசியிருப்பார். கிராம சர்வோதயா பேசியிருப்பார். உடல் உழைப்பு அவசியம்னு சொல்லுவார். அறக்கட்டளை கோட்பாடு, அந்த முதலாளித்துவ முறை வேண்டாம், சமத்துவ சமூகம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறக்கட்டளை கோட்பாடு சொல்லுவார். உணவு பிரச்சனை பற்றி பேசியிருப்பார். மக்கள் தொகை கட்டுப்பாடு பற்றி சொல்லியிருப்பார். மது விலக்கு அதான் சொல்லியிருப்பார். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பது மேல் அப்படின்னு மதுவிலக்கு பற்றி சொல்லியிருக்காரு. இந்த 10மே ரொம்ப முக்கியம். இந்த 10 சப்டைட்டிலுக்கு உள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியலைனாலும் தயவு செஞ்சு அந்த என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, சப்டைட்டிலை ஞாபகம் வச்சுக்கணும். கிராம குடியரசு, ஸோ அந்த மெயின்ஸ் படித்தவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. எக்கனாமிக்ஸ் 3rd பேப்பரில் இருந்து அப்போ படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அளவில் இந்த டைட்டில் ரொம்ப முக்கியம். கிராம குடியரசு, இந்தியா வாழ்வதே கிராமத்தில் தான் அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பார். தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவது தான் அவர் விரும்பியிருப்பார். இயந்திரங்களை பயன்படுத்துறது, தொழில்மயமாதல், நகரமயமாதல்லாம் எதிர்த்திருப்பார், அகெயின்ஸ்டாக சொல்லியிருப்பார். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம்னு சொன்னதுன்னா காந்தி தான். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்டு 11th புக்கில் தான் இருக்கான்னு தெரியாதவங்க கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த கொஸ்டினை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா அவங்க கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா காந்தி, அந்த இயந்திரங்களில் இருக்க தீமைகளை புத்தகங்களில் எழுதுங்க, படித்து தெரிஞ்சுக்கட்டும் அடுத்து வர்றவங்க. இயந்திரங்களில் இப்போ இருக்கவங்கெல்லாம் இயந்திரங்களில் எங்கே இருக்குது தீமை அப்படின்ற மாதிரி, இயந்திரங்கள் தான் ஃபுல்லாக இப்போது.
ஆனால் அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, இயந்திரங்களில் தீமை இருக்குது, இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம், இயந்திரங்களில் இருக்க தீமையை உடல் உழைப்பு இல்லாமல் போயிடும் இயந்திரங்கள்னால, ஸோ அந்த மிஷின்ஸ். ஸோ அதனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் புக்கில் எழுதுங்க அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருப்பார். அந்த தீமைகள் மக்களுக்கு உணர வேண்டும், இயந்திரங்களில் இருக்க தீமைகள் புக்கில் நீங்கள் எழுதுறதுனால. ஆமாம், அடுத்து நம்ம வந்து புக் படித்து தெரிஞ்சுக்கிறோம்ல, ஒருத்தவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட ஒரு புக்கு படிக்கும்போது நம்புவோம். ஓகே, அடுத்தது தொழில் மையம். தொழில் மையம் வந்து மனித இனத்தின் சாபக்கேடுன்னு சொல்கிறாரு. ஓகே, அடுத்தது உற்பத்தி பரவலாக்கம். இவர் என்ன சொல்லுவார்னா, சிறிய அளவில் உற்பத்தி பண்ணுங்கள், இல்லைன்னா வீட்டிலேயே உற்பத்தி பண்ணுங்கள், பெரிய அளவிலான உற்பத்தியை காந்தி சொல்லியிருக்க மாட்டார். கிராம சர்வோதயம் அப்படின்னா என்னென்னா, சர்வோதயா நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான் வந்து இந்தியா வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பார். உடல் உழைப்பு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உடல் உழைப்பு பற்றி மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் மகாத்மா காந்தி. மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் என்று உறுதிபட கூறினார். மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது இந்த அறக்கட்டளை கோட்பாடுனா இந்த என்ன சொல்லியிருப்பார்னா, முதலாளித்துவ முறையை மாற்றி சமதர்ம சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்தது உணவு பிரச்சனை. உணவுப் பொருட்களின் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்திருப்பார். அத்தகைய கட்டுப்பாடு செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த கட்டுப்பாடை வந்து அவர் எதிர்ப்பார். ஓகே, அடுத்து மக்கள் தொகை. செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு முறையையும் எதிர்த்திருப்பார். சுய கட்டுப்பாடு, தன் கட்டுப்பாடு, பிரம்மச்சாரியம் இதை வந்து வலியுறுத்திருப்பார். ஓகே, ஆக்சுவலாக அவர் பார்த்திங்கன்னா செயற்கை கட்டுப்பாடை எதிர்த்திருக்காரு. ஸ்டேட்மெண்ட்டில் இந்த இது வச்சாங்க அப்படின்னா நமக்கு போட தெரியணும். மது விலக்கு, முழுமையான மது விலக்கை வலியுறுத்தியிருப்பார். ஸோ இப்போ எல்லாரோட தேர்தல் பிரச்சாரங்களில் 2 வார்த்தைகள் தமிழகத்தில் பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து இந்த மது விலக்கு, அடுத்து ஒன்று இருக்கும். சரி, ஓகே, அது நமக்கு தேவையில்லை. அதில் ஒன்று இவர் அப்போவே சொல்லியிருக்காரு, மது விலக்கு, பூரண மது விலக்கு அப்படின்றத சொல்லியிருப்பார். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை தருகிறதுன்னு சொல்கிறாரு. ஏழைகளின் நாடாக இருப்பதை விட, குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளோட நாடாக இருக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ரீட் பண்ணது எல்லாமே சிம்பிளாக ரீட் பண்ணியிருப்பேன். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா, நான் நிறையா தடவை அதை படித்ததுனால ஈஸியாக அதை சொல்லிட்டேன். நீங்களுமே புக்கு இருந்தது அப்படின்னா ரீட் பண்ணுங்கள், இல்லை நான் சொன்னதை வச்சு எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறையா டைம் கேட்ட கொஸ்டின், திரும்பவும் கேட்பாங்க, இவ்வளோதான். எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா புக்கை தாண்டி ஒரு கொஸ்டின் எங்கேயுமே போகாது. ஃபஸ்ட் அடுத்தது நேரு, ஜேஎல் நேரு. இவர் வந்து 1964 இறக்கும் வரை இந்தியாவோட பிரதமராக 52 எலெக்ஷனில் இருந்து 64 வரையே இருந்திருப்பார். மிகப்பெரிய தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி, பொருளாதார கருத்துக்கள் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி மத சார்பின்மையின் தந்தைன்னு இவரை சொல்லுவாங்க. நேருவை வந்து மத சார்பின்மையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர். ஓகே, இது எல்லாமே கதை தான், இது வேண்டாம். மத சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. அதனால தான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா மத சார்பின்மையின் தந்தைன்னு சொல்லுவாங்க, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எழுதிக்கங்க இவரோட படத்துக்கு பக்கத்துலேயே. மத சார்பின்மையின் தந்தை, அதுக்கப்புறம் என்ன, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை, இது ரெண்டையுமே எழுதிக்கங்க. திட்டமிடுதல், ஆமாம், அது அவங்க தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பொருளாதார திட்டமிடுதலை நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை நேருவை சேரும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிரதமர்ல அப்படின்ற வகையில் அவங்களுக்கு தான் போகும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு திட்டம் அவசியம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருளை பார்லிமெண்ட்டில் பேச தொடங்கியவரை இவர் தான். 1956 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவங்கி வைத்து பேசியவர். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திட்டமிடுதல் பற்றி தான் திரும்பவும் இருக்குது, வேண்டாம். அதே போல் தொழில்நுட்ப கழகம், ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது இவரோட காலத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஐஐடி இவர் வந்து பிரதமராக இருக்கும்போது. அடுத்தது ஜனநாயக சமதர்மம் இவரோட பங்களிப்பு மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு நபர் படிக்க போகிறோம், பிஆர் அம்பேத்கர்.
இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். எல்லாமே முக்கியம். ஓகேவா? சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பார். பழங்கால இந்திய வர்த்தகம் 1915 அவர் வந்து புக்கு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுகலை பட்டம் படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை பழங்கால இந்திய வர்த்தகம் அவர் தான். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை, இதுவும் முக்கியம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு புக் சொல்லியிருப்பேன், பழங்கால இந்திய வர்த்தகத்தை இது ரெண்டை மட்டும் பார்த்து வச்சுங்க. இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை, இந்த 2 புக் எழுதியிருப்பார். அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றி ஒரு ஆய்வு அப்படின்ற கட்டுரையும் வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 1921 பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கம் எனும் ஆய்வு கட்டுரையும் எழுதியிருக்காரு. அடுத்து 23 ரூபாயின் பிரச்சனைகள், இது முக்கியமான ஒன்று. 1923 ரூபாயின் பிரச்சனைகள். இதை தான் இந்த புக்கை தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் நூலான இந்தியாவின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின் கருத்தாக்கத்தை பெற்றது RBI. ஓகே. நிதி பொருளாதாரம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள், ஓகே இது தேவையில்லை, வெளிநாட்டில் தங்கி தான் எழுதினாருன்னு கொடுத்துருக்காங்க. மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக பிரிக்கிறார். ஒன்று வந்து ஒப்படைப்பு பட்ஜெட், வரவு செலவு திட்டம். அடுத்தது ஒதுக்கீடு. 1 ஒப்படைப்பு, 3 தான் பிரிச்சிடுறாரு. மாகாண நிதி பெருக்கத்தை 3 தான் சொல்கிறாரு. 1 ஒப்படைப்பு, அடுத்தது ஒதுக்கீடு, அடுத்தது பார்த்திங்கன்னா வருவாய் பங்கீடு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஒப்படைப்பு, ஒதுக்கீடு, வருவாய். அடுத்து வேளாண்மை பொருளாதாரத்தை அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இது கொஞ்சம் முக்கியம். 1918 அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்ற புக் எழுதுகிறாரு. 1918 இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார். ஆடன் ஸ்மித் எழுதின நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு, நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையான வேறுபாட்டை கூறுவதுதான் என்னது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடன் ஸ்மித்தை போல் தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதை உங்களுக்கு புரியலன்னா இதை அப்படியே கட் பண்ணிடுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோட கட்டுரை இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்ற கட்டுரை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையான வேறுபாட்டை சொல்லுது. அதுக்கு தான் யாருடைய நூல் போலன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆடன் ஸ்மித்தோட நூல் சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் எழுதின இந்த கட்டுரை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையான வேறுபாட்டினை கூறுகிறது. அடுத்தது சமூக நீதி பொருளாதாரம், இது ரொம்ப முக்கியமானது இல்லை. சமூக முன்னேற்றத்திற்கு ஜாதி மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அப்படின்றது நம்பியிருக்காரு. அடுத்தது சமதர்ம பொருளாதாரத்தில் என்ன படிக்கணும் அப்படின்னா, இதுவும் ரொம்ப முக்கியமானது இல்லை. என்ன அப்படின்னா, இந்த அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்றும், நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் வந்து வலியுறுத்தியிருப்பார். ஓகே. அடுத்தது சேஜ் குமரப்பா பற்றி பார்க்கலாம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4ஆம் தேதி பிறந்தார். அடுத்தது இதில் முக்கியம் அப்படின்னா, காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கினார். காந்திய பொருளாதாரம், நான் சொல்கிறத மட்டும் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தது இதில் முக்கியமானது அப்படின்னா, கிராம தொழில்கள், காந்தியோட கருத்துக்களை வலியுறுத்தியிருப்பார், பரப்பியிருப்பார். கிராம தொழில்கள், கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் வலுவாக ஆதரித்தார். ஓகேவா. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தார். முக்கியமான ஒன்று. நம்ம யோசிப்போம், குமரப்பா வந்து யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றினாரா? ஆமாம், இதில் இருக்குது பாருங்கள். உப்பு சத்தியாகிரகத்தில்
நான் இது படிக்கிறதுக்கு முன்னாடி நானுமே யோசித்தேன், எங்கள் இந்தியா பத்திரிக்கையில் இவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தார், எங்கே எப்படி பணியாற்றி இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்றான் போட்டிருக்கேன். சில டெஸ்ட்டில் நிறையா டெஸ்ட்டு போடுங்க, ஓகேவா, நிறையா டெஸ்ட்டு போடுங்க. ஓகே. அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தார். அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை, இது ஒரு முக்கியமான ஒன்று, அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். முக்கியமான ஒன்று, அனைத்திந்திய கிராம தொழில் கழகம் 35. குமரப்பா வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது 42ல் ஒரு ஆண்டு ஜெயிலில் இருந்திருக்காரு. சிறையில் இருந்தபோது 2 புக்கு எழுதியிருப்பார். 2மே 1945 தான். என்னென்ன புக் அப்படின்னா, நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள். புக்கு பேர் என்னென்னா நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்ற ஒரு புக்கும், கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற ஒரு புக்கும். கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற 2 புக்கு. ஒரு புக்கு நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்ற ஒரு புக்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறைன்ற 2 புக்கு வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா. அடுத்தது வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா. இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பச்சை காந்தி அப்படின்னு சொல்லியிருப்பார். பச்சை காந்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவின் சுற்றுச்சூழ்நிலை குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்பட்டார். இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னா குமரப்பா. அதனால தான் அவரை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா பச்சை காந்தி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்திய திட்டக்குழுவிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றி வந்த குமரப்பா வேளாண்மைக்கான நிதி கொள்கைகள் மற்றும் கிராம முன்னேற்றம் குறித்து பல கொள்கைகளை வகுத்து தந்தார். போதுமானது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆள், ராவ். ஓகேவா. இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இவரை பற்றி இவரோட பொருளாதார சிந்தனையுமே நிறையா இருக்கும். ஓகே, பார்க்கலாம். பிரம்மநந்தாவின் கூற்றுப்படி, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து பிரம்மானந்தா. இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சுதந்திரத்திற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களில் காட்கில், CN வக்கீல், ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம். இவரையும் ஒரு நபராக வந்து சொல்கிறாரு. முன்பின் பொருளாதாரத்தில் சிறந்த அறிஞர்களில் ஒருத்தர்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார் அப்படின்னா பிரம்மானந்தா. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 3 பேரை வந்து சிறந்த பொருளாதார அறிஞர்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு நபர் தான் ராவ். அடுத்தது 3 முக்கிய கருத்துக்களை சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா ராவ் 3 முக்கிய கருத்துக்களில் ஆர்வமுடையவர். நாட்டு வருமானம் 1, நாட்டு வருமானம். அந்த மாதிரி ராவ் வந்து பேரியல் பொருளாதாரம் பற்றி சொல்லியிருப்பார். இவ்வளோ நேரம் நம்ம படித்ததில் யாருமே பேரியல் பொருளாதாரம் பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, இவர் சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து நான் சொல்கிறேன். நாட்டு வருமானம் ஆர்வமுடையது 3 விஷயம். ஒன்று வந்து நாட்டு வருமானம், அடுத்து உணவு, ஊட்டச்சத்து, பண்டங்களின் பகிர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு அப்படின்ற 3 கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அடுத்தது நாட்டு வருமானம், அதான் தேசிய வருமான கணக்கீட்டு முறை பற்றி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராவ் JM கீன்ஸின் மாணவர் மட்டுமல்ல, கோலின் கிளர்க் அவருடன் பணியாற்றி உள்ளார். HW சிங்கர் இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, JM கீன்ஸோட மாணவர்களில் சிறந்தவர் ராவ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா. என்னென்ன யார் சொன்னாங்கன்றது முக்கியம். HW சிங்கர் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, JM கீன்ஸோட மாணவர்களில் சிறந்தவர் ராவ் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கணக்கீட்டு முறை, இந்த தேசிய வருமான கணக்கீட்டு முறையை ராவ் எப்படி சொல்கிறாருன்னா, பொதுவாக வளரும் நாடுகள் குறிப்பாக இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் முதலீடு, சேமிப்பு, பெருக்கி ஆகியவற்றை ஆய்வு செய்தல் 3 தான் சொல்லியிருக்காரு. எதுக்காக அதை சொல்லியிருக்காருன்னா தேசிய வருமான கணக்கீட்டு முறைக்காக சொல்லியிருக்காரு. வளர்ச்சி குன்றிய நாடுகளின் தொழில்மயமாக்கலின் விளைவுகள் தேசிய வருவாயை இணைத்து படிக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற கட்டுரையை எழுதியிருக்காரு. முழு வேலைவாய்ப்பு அப்படின்ற பேரில் எழுதியிருக்காரு. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் இவரோட நூல் தான். அடுத்தது பன்னாட்டு உணவு உதவி. பன்னாட்டு உணவு உதவியில் என்ன சொல்லுவார்னா, உலக வறுமையை ஒழிப்பதில் இவர் வந்து சிறந்த கொள்கையை வகுத்து தந்தது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணவுப் பொருட்களை நம்ம நாட்டுக்குள்ளே மட்டுமே இது பண்ணாமல் வெளிநாடுகள் பன்னாட்டு உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் ராவ் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், சமதர்மத்திற்கு ஆதரவு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தியிருக்காரு. தொழில்மயம் மாதல் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு 1938. ஓகேவா. அடுத்தது
இந்தியாவில் அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனி மனிதனின் வருமானம் குறைவிற்கும் தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் என்ன காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. முறையற்ற நில உடைமை. ஆமாம், சிலர் கையில் அதிகமான நிலம், சிலர் கையில் குறைவான நிலம். நிலம் துண்டாடல், நிலம் பிரிக்கப்படுதல், பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைக்கிறது. நீர்ப்பாசன வசதி தானே விளைச்சல் இருக்கும். ஸோ குறைவான நீர்ப்பாசன வசதி அப்படின்றதுனால விளைச்சல் இல்லை. பேரளவு தொழில்துறை இன்மை. தொழில்துறை இல்லாததுனால வேளாண்மையிலே எல்லா மக்களுமே பங்கு பெறாங்க. வேறு ஏதாவது தொழில் இருந்தால் தானே பார்ப்பாங்க. பேரளவு தொழில்துறையே இல்லை. ஸோ வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகிறது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, முதலீடு இல்லை. நாணயத்தில் தன்னாட்சி கொள்கை இன்மை. பணம் பற்றி கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவித்தது. ஆமாம், தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் இவர் சொல்கிறாரு. அடுத்தது கிராம தொகுதிகள். கிராம தொகுதிகளில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது முக்கியமானதாக ஒன்றும் இல்லை. அடுத்து ஃபைனலாக முதலீடு வருமானம் பெருக்கி. இதில் முக்கியமானது இருக்கும். முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு அப்படின்ற தலைப்பில் அவருடைய புத்தகம் 1952 இதுதான் என்ன சொல்லும் அப்படின்னா, பேரியல் பொருளாதாரத்தில் அவரின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்த யாருமே பேரியல் பொருளாதாரத்திற்கான எந்த கருத்தாக்கத்தையும் சொல்லலை. பட் இவர் தான் சொல்லியிருக்காரு. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு 1952 அப்படின்ற தலைப்பில் இவர் எழுதிய புத்தகம். எதனை பற்றி குறிப்பிடுகிறது, எதற்கான பங்களிப்பு அப்படின்னா பேரியல் பொருளாதாரத்தில் பங்களிப்பு. ஓகே. அடுத்தது நிறுவன கட்டமைப்பாளர். தேசிய அளவில் 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை ராவ் உருவாக்கியிருக்காரு. ஒன்று டெல்லி பொருளாதார பள்ளி, டெல்லியில் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லியில் இருக்குது. சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூர். ஓகே. ஃபைனலாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமர்த்தியா சென் பற்றி பார்க்கலாம். நோபல் குழு சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும்போது அவருடைய சமூக செறிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமையும் பஞ்சங்களும் பற்றிய ஆய்வு, உரிமைகள் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்துக்கள் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. 1998 வாங்கியிருப்பார். வறுமையும் பஞ்சமும் இவர் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுமையும் பஞ்சமும் பற்றி என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் 1981. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு பற்றி இவரோட கட்டுரை என்ன சொல்லும் அப்படின்னா, பஞ்சங்களுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, வறுமை பற்றி பல்வேறு விளக்கங்களை ஆராய்ந்து முழு வறுமை, தொடர்புடைய வறுமை ஆகியவை பற்றிய காரணங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்தியாவில் வறுமை பற்றி மற்றும் சமத்துவம் இன்மை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். இதில் வருமான பகிர்வு, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வருமான பகிர்வு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்ப்பது பற்றி, பொருள் மற்றும் பயன்பாடை விட என்ன முக்கியம்ன்றாரு, திறன்களை வளர்ப்பது பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்தது அடிப்படை கச்சா பொருட்கள் மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது. அதான் திறன்கள், அவங்களுக்கு என்ன தான் கொடுத்தாலும் அவங்களோட அந்த திறன்களை வளர்ப்பதான் முக்கியம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். அடுத்து இவர் உரிமைகள் என்ன அப்படின்றத சொல்லுவார். ஊட்டச்சத்து, உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலை வாய்ப்பின் போது வழங்கப்படும் உணவெல்லாம் நமக்கு உரிமையாக இருக்கணும். இப்போ ஒரு பஞ்சம் அப்படின்னா அவங்களாம் கவர்மெண்ட்டாக பார்த்து கொடுத்தா தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னா இல்லை. பட் அதுவே நம்மளோட உரிமையாக மாறும்போது நம்மளே என்ன பண்ணலாம், கேட்டு வாங்கலாம். ஊட்டச்சத்து, உணவு, மருத்துவம் இதெல்லாம் நம்மளோட உரிமையாக மாறணும். அவங்களாம் பார்த்து பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் பார்த்து பண்ணக்கூடாது, நம்மளோட உரிமையாக மாறணும் அப்படின்றதான். வேலை வாய்ப்பு நம்மளோட உரிமை தான், எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றது உங்களோட கடமை தான், கவர்மெண்ட்டோட கடமை, நம்மளோட உரிமை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். ஓகே. இத்தகைய உரிமைகள் வழங்குவதில் தோல்வி ஏற்பட்டால் தான் பஞ்சமே வருது. இது நம்மளோட உரிமையாக மாறும்போது பஞ்சம் அப்படின்ற ஒன்றே ஏற்படாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. தொழில்நுட்ப செறிவு என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்ப செறிவு அப்படின்ற ஒரு புக்கும் எழுதியிருப்பார். மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பது கடினம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸோ அவ்வளோதான். அடுத்தது புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கர்நாடகாவின் முக்கியமான தங்க சுரங்க பகுதி கோலார். இப்போ நீங்கள் அவங்க கேட்டிருக்கிறது இந்தியாவிலே 2 தான். அனந்தபூரும் தங்க சுரங்க பகுதி தான், ஆந்திரா மாநிலம். அவங்க கேட்டிருக்கிறது கர்நாடகாவில் கேட்டதுனால கோலார். 2 பகுதி மட்டும்தான் இந்தியாவில். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி, செகண்ட் ஆப்ஷன்.
எது முன்னேற்றம் அடைந்த நாடு? இந்த ஆப்ஷனில் ஃப்ரான்ஸ். சி ஆன்சர். அதுக்கு மேலே வலுவான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியா இப்போ 5th பிளேஸ். ஆனால் இந்த புக்கு படி 7th பிளேஸ். செகண்ட் ஆப்ஷன். கலப்பு பொருளாதாரம் இது ஆல்ரெடி கேட்டாங்க. கலப்பு பொருளாதாரம் பொது மற்றும் தனியார் துறை சேர்ந்து செயல்படுவது. இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமை இன்மை. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். வலிமைனா என்ன, பொருளாதாரத்துக்கு வலிமை என்ன, பலவீனம் என்ன அப்படின்றத பார்த்தோம். பலம் என்ன, பலவீனம் என்ன. அதில் வலிமை இன்மை அப்படின்றது பொருளாதார சமநிலை இன்மை. மற்ற 3 ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா வலிமையில் வரும். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் வலிமை இன்மையில் வருது. மக்கள் தொகையின் இயல்பு பற்றி படிக்கிறது மக்கள் தொகையியல் அல்லது மக்களியல்னு சொல்லுவோம். செகண்ட் ஆப்ஷன். 1961ஆம் ஆண்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் அதை பார்த்தோம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஓகேவா? நான் இதை கூட சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோலேயே. ஃபஸ்ட்டு வந்து அந்த 19, 11 to 21 காசு நோய் அதெல்லாம் ஏற்பட்டு மக்கள் அதிகமாக இறந்துருப்பாங்க. ஆனால் 1921 திடீர்னு மக்கள் தொகை கூடும். அதனால தான் அதை பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவோம். அப்படின்ற எக்ஸ்பிளைன் வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே பண்ணியிருப்பேன். அதான் 1961 வந்து பெரு வெடிப்பு ஆண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1.96%லேருந்து 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால தான் பெரு வெடிப்பு ஆண்டு. ஓகே. அடுத்தது மக்கள் தொகை 100 கோடி. இதுவும் நம்ம பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரிய 2001க்கு முன்ன வரிய பார்த்திங்கன்னா 90 கோடி, 50 கோடி, 48 கோடி அந்த மாதிரி மக்கள் தொகை இருந்திருக்கும். இதில் தான் வந்து 100 கோடி அப்படின்ற ஒரு எண்ணிக்கை அடைஞ்சது வந்து 2001 தான். அதிலேருந்து குறையவே இல்லை, அதிகரிச்சுட்டு மட்டும்தான் இருக்குது மக்கள் தொகை. 1000 மக்களில் இறப்பவர்களின் எண்ணிக்கை வந்து இறப்பு வீதம். கச்சா இறப்பு வீதம். ஆப்ஷன் ஏ. இதை நான் சொல்லியிருப்பேன். இறப்பு விகிதத்தில் எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு, இறப்பு விகிதத்தில் எந்த மாநிலம் குறைவு அப்படின்றத பிறப்பு இறப்பு ரெண்டுமே பார்த்துருப்போம். 1000 மக்களுக்கு பிறப்பவர்கள் வந்து பிறப்பு வீதம் எதில் வரும் அப்படின்னா பிறப்பு வீதம் அப்படின்றதில் வரும். 4th ஆப்ஷன். மக்கள் தொகை அடர்த்தி இது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பேன். மக்கள் தொகை அடர்த்தி எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு, லாஸ்ட் எது, அருணாச்சல பிரதேசம் அதெல்லாம் படிச்சிருப்போம். பீகார், அதனை தொடர்ந்து எது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். இதில் மக்கள் தொகை அடர்த்தியே ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா மக்கள் தொகை பை நில அளவை, குறிப்பிட்ட நில அளவை. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. செகண்ட் ஆப்ஷன். காந்திய பொருளாதார சிந்தனையை வலியுறுத்தியவர் குமரப்பா. ஆப்ஷன் சி. இவர் தான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1982 பிறந்திருப்பார். யங் இந்தியாவில் பணிபுரிஞ்சிருப்பார். எல்லாமே சொன்னேன் முக்கியமான ஒன்று அப்படின்னு. மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜேஎல் நேரு. ஆப்ஷன் ஏ. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகள் இதன் அடிப்படையில் ஆராய்ந்தார். எதன் அடிப்படையில் அப்படின்னா ரூபாயின் சிக்கல். இந்திய பொருளாதார பிரச்சனையை வந்து இந்திய ரூபாயின் சிக்கல் அப்படின்றதில் ஆராய்ந்தார். எதன் அடிப்படையில்னு கேட்டிருக்காங்க. இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. ஒழுக்க நெறி அடிப்படையில். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. நன்னெறி அப்படின்னு ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. ஒழுக்க நெறி. அடுத்தது ராவ் இவரின் மாணவர் ஆவர். ஜேஎம் கீன்ஸ். ஆப்ஷன் ஏ. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமர்த்தியா சென் வந்து 1998. வள்ளுவரோட பொருளாதார கருத்து எல்லாமே சொல்லியிருப்பார். செல்வம், வறுமை சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, மேற்கண்ட அனைத்தும். ஸோ புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது 5 ஆண்டு திட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டாப்பிக்கில் அடுத்து அதுதான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு அப்படின்னு இருக்கும். அதை தான் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? அதை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து 5 ஆண்டு திட்டம் மாதிரி தான் சிலபஸில் செகண்ட் டாப்பிக்காக இருக்குது. அடுத்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கிலே தான் அதுவும் கவர் ஆகுது. அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக 5 ஆண்டு திட்டம் மாதிரிகளாக தான் இருக்கும். ஓகே. அடுத்தது திட்டக்குழு, நிதி ஆயோக் அப்படின்றத பார்ப்போம். நிதி ஆயோக்கும் நான் ஆல்ரெடி பாலிட்டி வீடியோலேயே சேர்த்து போட்டுட்டேன். நிதி ஆயோக்கோட கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து இப்போது எந்த இடத்துல இருக்கிறோம் எல்லாத்துலேயுமே சுகாதார குறியீடு அப்படின்ற மாதிரி நிதி ஆயோக்கோட எல்லாமே வந்து போட்டாச்சு, வீடியோ போட்டாச்சு. நம்ம திட்டக்குழு மட்டும் பார்க்கலாம். 5 ஆண்டு திட்டத்தையும் திட்டக்குழுவையும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.